ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ராக்ஸ். நம்ம இப்போது கையேந்தி பவன் வடைகறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பருப்பு வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த அரைச்சி வச்ச மாவை நம்ம இப்போ ஒரு தோசை தவாவில் கொஞ்சம் ஆயில் போட்டு கை வச்சு அதை பரப்பி விட்டுக்கலாம். அடை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். மேலேயும் கொஞ்சம் ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெந்தோன்னா அப்புறமே திருப்பி போட்டுக்கோங்க. இது ஆறுன அப்புறமா கை வச்சு பொடிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி, பெரிய வெங்காயம் 2, காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா தாளிக்கிறதுக்கு சோம்பு, பிரிஞ்சி இலை, கிராம்பு போட்டு ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு அப்புறமா வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியை போட்டுக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சமாக சதைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகு மட்டும் நீங்கள் காரத்துக்கு போட்டுக்கோங்க. நான் ஒன்று தான் போட்டேன். நல்லா கொஞ்சம் வதக்கின அப்புறமா நம்ம மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ தனியாத்தூள் மட்டும் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. இல்லைன்னா கரம் மசாலா மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது கூட போட்டுக்கோங்க. போட்டு மொத்தமாக நம்ம வதக்கிக்கலாம். மசாலாலாம் பச்சை வாசம் போகணும், அதுக்காக நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒரே மாதிரி ஆன பிறகு பார்த்திங்களா ஒரு மசாலா மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறமா அந்த அடை மாதிரி சுட்டு எடுத்த பருப்பையும் பொடிச்சு வச்சுக்கோங்க கையால். அதையும் இதில் போட்டுக்கலாம். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஏன்னா பருப்பு போடும்போது அந்த தண்ணி ஈர்த்துக்கும் பருப்பை, அப்புறம் கெட்டி ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்குறோம். போட்டு இப்போ தேவையான சால்ட்டை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரே ஒரு விசில் தான். வேலை ரொம்ப ஈஸி, பட்டு டேஸ்ட்டான குழம்பு இது. சென்னையில் இது ரொம்ப ஸ்பெஷல். இட்லிக்கு வடைகறின்னா ஸ்பெஷல் தான். பாருங்கள், சால்ட்டு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கலக்கிட்டு ஒரு விசில் மட்டும் வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. பார்த்திங்களா, எண்ணெய் எல்லாம் மேலே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி வேணால் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்களேன். இப்படியே சாப்பிட்னா கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது தோசை, இட்லி, சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி வச்சேன், அப்போ கூட கெட்டியாக தான் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். சூப்பரான டேஸ்டான கையேந்தி பவன் வடைகறி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.